கியா கார் தொழிற்சாலையில் சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான கார் என்ஜின்கள் திருடப்பட்ட வழக்கில் முன்னாள் ஊழியர்கள் 2 பிடிபட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் பெனுகொண்டாவில் தென்கொரியா நாட்டைச் சேர்ந்த பிரபல கியா கார் தயாரிப்பு நிறுவனத்தின் தொழிற்சாலை கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இங்கு தயாராகும் கார்கள் இந்தியா மட்டுமின்றி தெற்காசியாவின் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த தொழிற்சாலையில் கடந்த ஜனவரி மாதம் வருடாந்திர கணக்குகளை ஆய்வு செய்ததில் கியாவின் சகோதர நிறுவனமான சென்னையை அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹுண்டாய் நிறுவனத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட 940 இன்ஜின்கள் காணாமல் போனது தெரிய வந்தது. இதுகுறித்து கியா நிறுவனம் சார்பில் கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி ஆந்திர போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தனர். அதிகாரிகள் சந்தேகப்படும் நபர்களின் நடமாட்டத்தை பழைய சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்தனர். இதில் கடந்த ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி தொழிற்சாலையிலிருந்து என்ஜின் அனுப்பும் பிரிவின் டீம் லீடரான 33 வயது பதான் சலீம் தான் பணிபுரியும் இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு சென்றதை அதிகாரிகள் கண்டுபிடித்ததாக தெரிகிறது. மேலும் என்ஜின்களை வாகனத்தில் கொண்டு செல்லும் காட்சிகளும் பதிவாகியிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 940 என்ஜின்கள் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 1008 என்ஜின்கள் திருடு போனதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போலியான இன்வாய்ஸ் மற்றும் கேட் பாஸ் மூலம் என்ஜின்கள் தொழிற்சாலையிலிருந்து வெளியே எடுத்துச் செல்லப்பட்டதும் அதை ஸ்கிராப் டீலர்கள் மூலம் விற்பனை செய்ததும் தெரிய வந்துள்ளது. அந்த என்ஜின்களை டெல்லி வரை கொண்டு சென்று ஸ்கிராப் டீலர்கள் விற்பனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டுகள், போக்குவரத்து இன்வாய்ஸ், லாரி புகைப்படங்கள் கொண்ட 9 மொபைல் போன்களை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து தனிப்படை போலீசார் பதான் சலீமை பிடித்து விசாரணை நடத்தினர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 1008 என்ஜின்கள் திருடப்பட்டது உறுதியானதாக தெரிகிறது. இதையடுத்து தொழிற்சாலையிலிருந்து என்ஜின் அனுப்பும் பிரிவின் முன்னாள் தலைவரான 37 வயது விநாயகமூர்த்தி வேலுச்சாமியையும் போலீசார் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விநாயகமூர்த்தி 2023ஆம் ஆண்டே நிறுவனத்தை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் தனக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறியுள்ளார். இதே காரணத்தை கூறி தனக்கு முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்திலும் அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் பதான் சலீம் 2020ஆம் ஆண்டு முதல் திருட்டு சம்பவம் நடைபெற்றதை கண்டுபிடித்த 2025ஆம் ஆண்டு வரையிலும் பணியில் இருந்துள்ளார். இதனால் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் அழுத்துள்ளது. எனினும் இவர்கள் இருவர்தான் கார் என்ஜின்களை திருடினார்கள் என போலீசார் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. அதை உறுதிப்படுத்த என்ஜின்களை வாங்கிய ஸ்கிராப் டீலர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்கள் சிக்கினால் கியா தொழிற்சாலையில் பணிபுரிந்த முன்னாள் ஊழியர்கள், தற்போது பணியாற்றி வரும் ஊழியர்கள் யார் யாருக்கு தொடர்புள்ளது என்ற முழு விவரம் தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ஜின் திருடிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் குறைந்தது 10 ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்கும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.